நெல்லையில் புத்துணர்வு மதுக்கடைகள் அடைவு. கலெக்டர் குமார் உத்தரவு. சுட்டெரிக்கையில் சமாளிக்க வசதிகள் அவசியம். வாகன ஓட்டிகள் கோரிக்கை. அழகிய நம்பியார் கோயில் கும்பாபிஷேக கோலம். திரளான பக்தர் சாமி தரிசனம். தென்காசியில் தேர்வு எழுதும் மையம் இடம். விவசாய கொலை செய்தியன் மூலக்கரைப்பட்டி. நெல்லை தேர்தல் அதிகாரம் திறவு. கோடைகாலம் ஆடுகளை தாக்கும் குரட்டை நோய். இயற்கை உரங்களை எளிதாக தயாரிக்கலாம். பிலிப்பைன் எரிபொருள் அவசரநிலை பிரகடனம். உலகிடம் உதவி அதிகரிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு. அவசரநிலை பிரகடனம். பிரேசில் தெரிந்து கொள்ளுங்கள். கிரிக்கெட் திருவிழா. புதிய நம்பிக்கை. திருக்கோங்குடி அழகிய நம்பியார் கோயிலில் பங்குனி தேரோட்ட கோலாகலம். தேரை வரமுடித்த பக்தர்கள். தமிழ் புத்தாண்டு திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறப்பு. சித்திரை வசந்த விழா ஏப்ரல் 22 துவக்கம். ஆத்தூர் சாலை கிடைந்த பரிசை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டு. தூத்துக்குடி செல்ல பிராணிகள் வாகனம் கழுவக்கூடாது. நெல்லையில் கறிக்கோழி விலை இன்று ரூபாய் 115. எவ்வித புகார்களும் இல்லாத நிலையில் தலைமை செயலரை மாற்றுவதாக உத்தரவை உடனே திரும்ப பெற வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு திமுக பரபரப்பு கடிதம். 47 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை. இருதரப்பு அமைதி ஒப்பந்த திட்டம் உண்மையில் தீவிர ஆலோசனை. முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் இன்று பிரசாரம். வாக்காளர்களுக்கு யூத் சிலிப் விநியோகம் துவங்கியது. ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு குறித்து சிபிஐ விசாரணை. 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் இன்று முதல் வீடு தேடி சென்று தபால் வாக்குப்பதிவு. நெல்லை மாவட்டத்தில் 75 குழுக்கள் ஏற்பாடு. நெல்லை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பு. நெல்லையில் தூத்துக்குடி தென்காசியில் 1062 துப்பாக்கிகள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைப்பு. 3 மாவட்டங்கள் 807 பதட்டமான வாக்குச்சாவடிகள். 1062 துப்பாக்கிகள் ஒப்படைப்பு. தொடர்ச்சியான பரம்பரை ரத்து செய்யும் விஜய். ஒரு நாள் பரம்பரை, ஒரு நாள் விடுமுறை. விஜய் விமர்சிக்கும் நெட்டிசன்கள். இப்போது யாரை கை காட்டுவார் விஜய்? தொடர் மாற்றங்களை செய்யும் தேர்தல் ஆணையம். உள்துறை செயலாளர் திரண்குமார் மாற்றம். தேர்தல் தொடர்பான பணியில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் உத்தரவு. வெப்பநிலை 3 டிகிரி அதிகம். சென்னை திருச்சி விமானத்தில் உதயநிதி எடப்பாடி அருகே இருக்கை ஒதுக்கியதால் பரபரப்பு. ஜனநாயகம் படத்தை ஆதவ் அர்ஜுனா வெளியிட வைத்து விஜய் நடத்தும் சதி அரசியல் நாடகம் எடுபடாது. இணையத்தில் வெளியானது குறித்து சிபிஐ விசாரணை கேட்க தயார். பாரத ஜனதா அடுக்கடுக்கான கேள்வி. சென்னை திருச்சி விமானத்தில் உதயகிரி எடப்பாடி அருகே இருக்கை ஒதுக்கியதால் பரபரப்பு. போயஸ் கார்டனில் பலத்த பாதுகாப்பு. நடிகை விஜய் தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஜனநாயகம் படம் இணையதளத்தில் லீக்கான விவகாரம். மொத்த உரிமையும் தயாரிப்பாளனே இருக்கிறது. தணிக்கை வாரியம் விளக்கம். இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்ட செங்ஸ். டெபாசிட் இலக்கம் பயத்தில் தொகுதியை மாற்றினார் நயினார். பஸ்ஸில் ஏறி பயணிகளிடம் வாக்கு சேகரிப்பு. மக்கள் எழுச்சியை பார்த்ததில் 234 தொகுதிகளில் வெற்றி உறுதி. முதல்வர் முகேஷ் ஸ்டாலின் உற்சாக பேட்டி. அவர்களே திருந்துவார்கள். அரசியல் பண்ணாதீங்க. ஆதவ் அர்ஜுனா. ஜனாபட வெளியான விவகாரம். வாக்குப்பதிவு 11 நாட்கள். தேர்தலுக்காக நிதி விடுவதிலிருந்து பாஜக பல ஆயிரம் கோடி வசூல். இந்திய கம்யூனிஸ்ட் பகீர் தகவல். முடிக்க விட்ட சிதம்பரம். பேச போகிறதுக்கு எதுக்கு கட்சி? சினிமாவுக்கே விஜயை அனுப்புங்க. குமரியில் இன்று விஜய் ரோடு ஷோ. நீங்கள் விரட்ட இன்னும் அதிகமாக பேசுவேன், எதிர்ப்பேன். எடப்பாடியை கனிமொழி எம்பி பதிலடி.
முதலில் நல்ல கணவராக குடும்ப தலைவராக இருங்க. சைக்கிள் ஓட்டியது கேலி கூத்தானது. எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. மடிப்பிச்சை கேட்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நயினார் கெஞ்சும். விஜயை விளாசிய நயினார். காலை தொட்டு கேட்கிறேன், ஜாதியை பார்த்து ஓட்டு போடுங்க. திண்டுக்கல் பிரசாரத்தால் சர்ச்சை. அப்படி ஜாதியை பற்றி பேசக்கூடாது, மதத்தை பற்றி பேசினா போலீஸில் உள்ளே தள்ளிடுவாங்க. தேர்தல் நெருங்குது, சும்மா இருக்காதீங்க, வீடு வீடாக போங்க. ஆமாம், வீடு வீடாக அப்போ மட்டும் வாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட போகாதீங்க, வீடு கீழே விழுந்தாலும் போகாதீங்க. தொண்டர்களை விரட்டும் விஜய். ராமதாஸ் அன்புமணி ஆதரவாக அடிதடி. ஓட்டு போடாதீங்க, குவார்ட்டர் அடிச்சுக்கிட்டு வீட்டிலே தூங்கிவிடுங்க. சீமான் பேட் அட்வைஸ். ஆமாம், இந்த குவார்ட்டரை என்றைக்கு ஒழிக்காங்களோ அன்றைக்கி தான் நாடு முன்னேறும். குடிமகன் சொல்லி குடியை பூரா கெடுக்க இதை என்றைக்கு இந்த முகேஷ் ஸ்டாலின், இந்த மோடி அவங்களாம் நிப்பாட்டு தான். குடி வந்து வைத்த சிறுகுடல் பெருகுடலில் தின்னு ஓட்டை விழுந்துடும். அது படித்தவங்க இருந்தால் தானே அறிவு தெரியும். சும்மா குடியை வச்சு அந்த 1 கோடி பல கோடி சம்பாத்தியம் பண்ணி குடியை கெடுக்க, அந்த குடி என்றைக்கு ஒழியுதோ அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. குடிகாரன் குடித்து என்னோட பெற்ற பிள்ளை பிறந்த பிள்ளை குடிக்கி, காலேஜில் பொம்பளை பிள்ளைகள் குடிக்கி, ஆம்பளை பிள்ளை குடிக்கி, குடியால் அந்த உலகமே நாசம். குடி, பீடி, சீரட்டு, குடி, கேன்சரு, ரத்த கேன்சரு. குடி வந்து குடல் அவிஞ்சு சோறு திங்க முடியாது. தலைவன் வந்து குடிச்சிட்டு குடிமகனாக இருந்து அவன் வந்து குடல் செத்து கிடப்பான். அப்புறம் வந்து அவன் வந்து வேலை பார்க்க முடியாது. பெற்ற பிள்ளை கூட பிறந்த பிள்ளையும் குடிக்கு, அப்பனே ஊற்றி கொடுக்கான் பிள்ளைக்கு. அப்படி இருக்குது. குடியை கழித்து இந்த உலகத்தையே நாசமாக்குங்க. இன்றைக்கி இந்த குடி, பீடி, சீரட்டு வாயிலோ அன்றைக்கி தான் இந்த உலகமே உருப்படும். அப்படி யார் குடியை நிப்பாடுதாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு கட்சியிலும் துண்டு போட்டு தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டு வர லீமோ ரோஸ் குடும்பம் தீவிர முயற்சி. அண்ணாமலை செங்கல் உறுதி கிடைக்கிறது, டவுசர் போட சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி கலா. 2 தொகுதியிலும் போட்டு விடுவாங்க, தேர்தல் முடிஞ்சதும் போயிடுவாங்க. ஆமாம், எடப்பாடி இந்த பாப்பாங்குளத்தில் இந்த மயிலப்புரத்தில் ஒரு கட்டடம் எப்போ உழப்பதோ தெரியல. சின்ன பிள்ளைகள் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. வரவங்க காரில் அவரவர் ஓட்டு போடுன்னு அந்த உடஞ்ச ஓட்டை போட முடியுக்காங்க. அந்த 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 கட்டடம் என்றைக்கு உழப்பதோ தெரில. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அதை பாருங்கள். செத்து விழுந்த பிறகு எல்லா யூடியூப்பர் வருவான், எல்லாரும் வருவான். தினத்தந்தி, தினகரன் பேப்பர்காரன் வருவான். அவன் ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுப்பான். 5 லட்சம் கொடுத்து வாயை அடைப்பான். இப்போ கண்ணு தெரியாமல் போய்ட்டு அங்கோடி தானே எல்லாரும் வரான். எல்லா மினிஸ்டரும் அங்கோடி தான் வராங்க ஓட்டு கேட்டு. அந்த மயிலப்பாக்கத்தில் பிரசிடெண்ட்டு அதை பார்க்க மாட்டேங்காங்க. அது எப்படி உடஞ்சிருக்கு. என்றைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அது பொத்துன்னு விழுந்து யாராவது செத்துருவாங்க. செத்த பிறகு எல்லோரும் வருவாங்க. சாவதுக்கு முன்னால் அரை செத்த பிறகு 5 லட்சம் 20 லட்சம் வாய முடிதாங்க. அப்போ நான் அதை செய்தேன் கிழிக்கேன், இதை செய்தேன், 1000 ரூபா கொடுக்கேன், 2000 கொடுக்கேன், 3000 கொடுக்கேன், 5000 கொடுக்கேன். ஒருத்தன் தமிழ்நாட்டை கொடுக்கேங்க, ஒருத்தன் கர்நாடகா கொடுப்பேன், 30 மாநிலத்தை கொடுக்கேங்க. கடைசியில் ஒருத்தன் தமிழ்நாட்டை கொடுப்பேன்பா, ஒருத்தன் இந்தியாவை கொடுப்பேன்பா, 30 மாநிலத்தை கொடுத்தேன். இந்த இவனுக்கு அவே அந்த தொகுதியில் இருக்கவே அந்த கட்டடத்தை பார்க்க முடியாது. ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. எத்தனை பேர் சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி வயசானவங்க வந்து வயிறெல்லாம் அறுத்துட்டு அந்த குடியை குடித்து வயிறு குடலை விஞ்சி சீரட்டு குடித்து கேன்சர் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இங்கே இல்லைனாலும் திருநெல்வேலிக்கு போய்ட்டு இந்த ரோட்டில் அந்த பஸ்ஸுலேயும் சில பஸ்ஸு ஆட்டோவிலே வரேன் தூக்கி அடித்து அந்த தையல் போயிடும். சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் 6 மாதம் வயிற்றில் பொம்பளை பிள்ளைகள் பெண்கள் பிள்ளை பிறக்கையில் அந்த ரோட்டில் வந்தாங்கன்னா அந்த தையல் விட்டுரும். குறிச்சக்காரன் 6 மாதம் பார்க்கணும். எந்த போய் பார்ப்பான், ஒருத்தனும் பார்க்க மாட்டான். குடிகாரன் குடிக்க தான் பாதி பேர் போகிறான். அது நிற்காட்டோ மாட்டோனுங்க. இந்த ரோட்டை யாரும் பார்ப்பாங்களா? குண்டும் குழியுமா. ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி போகுது. கேரளாவிலேருந்து ஜிஎஸ்டி வைக்க எல்லாம் கொள்ளை அடிக்கானுங்க. இந்த ரோட்டை பார்க்க ஆள் இல்லை. ஒரு கட்டடம் உடஞ்சி கிடக்கு, ஒரு பஸ் ஸ்டாண்டு உடஞ்சி கிடக்கு, அதை பார்க்க ஆள் இல்லை. நான் அதை கிழிச்சிடுவேன், இதை கிழிச்சிடுவேன்னு கிழிக்க தான் தெரியல. என்னதை தான் கிழிவாங்கன்னு தெரியல. இந்த பஸ் ஸ்டாண்டு யாரும் பார்க்க கிடையாது. ஓட்டு கேட்கையில் அதை கேளு, இதை கேளு, அதை கிழிவேன், இதை கிழிவேன். அவன் இந்த தொகுதியில் இருக்கவன் எல்லாம் 4 லட்சம் காரில் வரான். காரில் வரையில் கண்ணு தெரியலையோ, காரை ஓடிக்கிட்டு ஏசியில் வராங்க. அவ்வளோ இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது. அதில் சின்ன விளையல் இருக்குது, பெரிய விளையல். ஐயோ, எல்லோரும் தூங்குதாங்க. குடிச்சிட்டு குடிக்காமல் போய் அங்கே பஸ்ஸில் ஏறுதாங்க, நிற்காங்க. அது யார் வண்டையில் உழவுதான்னு தெரியல. அது முதல்ல உழட்டும். பிரசிடெண்ட்டு, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் யூடியூப்பில் போட்டாச்சு. ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டேங்காங்க. என்னைக்கு அந்த கட்டணம் கீழே விழுந்து எவனே செத்தாமல் வச்சுக்கோ, அன்றைக்கி இருக்குது கிளிகளையும் கிழிச்சிருது. நான் சொல்லுவேன், யூடியூப்பர் நான் சொல்லுவேன், என் கையில் பணம் இருக்குது, நான் பண்ணதுக்கு நானே வீட்டை கட்டி ஓட்டு ஒழிச்சிட்டு கிடக்கேன். பணம் இருக்கவே அதிகாரம்
உனக்கு பவர் இருக்குது, பணம் இருக்குது, செய்யணும் நாட்டு மக்களுக்கு. சும்மா வாயால் சொல்லி எனக்கு ஒருத்தனை கிழிக்கான், கிளின்னு கிழிக்கான். ஒரு அவ்வானுக்கு வருதுன்னா அடுத்தவனை கிழிக்கான். சும்மா 1000 2000 இந்த நாய்க்கு ஓட்டானக்கா போட்டுக்கிட்டு இருக்கிறதையே ஒரு சாலையை பார்க்கணும், ஒரு தண்ணி உடஞ்சி கிடக்க அதை பார்க்கணும், ஒரு உடஞ்சி இருக்க ஒரு குழாய் இருக்குது அதில் சும்மா மண்ணெல்லி போடுதாங்க. அப்போ அந்த மழை நேரம் அது உள்ளே போய் ஏதாவது ஆட்டோ எல்லாம் போனால் அது கீழே தானே விழும். இந்த பஸ் ஸ்டாண்டு மயிலப்பபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு அது எப்போ நான் எத்தனை வருஷம் அது கண்ணே தெரியலையோ. ஒரு ரோட்டுக்கிட்டே இருக்கதே கண்ணு தெரியலைன்னா ஊருக்குள்ளே இருக்குது அது யார் கேட்கா வைக்கா. பணத்தை எழுதி போட்டால் தான் பிரசிடெண்ட் அவங்களுக்குலாம் உடனே பைசா கிடைக்கும்ல. அது எல்லாரும் போய் ஒரு அறிவு இல்லை அங்கே போய் இருக்காங்க. அது கொஞ்சம் மழை பெஞ்சோன்னா பொத்துன்னு விழுந்தோன்னா பிழைக்கவே முடியாது. அவ்வளோ உடஞ்சி போயிருக்கு. அது யாருக்கும் கண்ணு தெரியலையோ. நான் 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். அவன் 1000 கொடுத்தா 2000, இவன் 3000 ஃப்ரிட்ஜு கொடுங்க. எவன் அப்போ விட்டு பைசா எவன் கொடுக்க? எல்லாம் மக்கள் பைசா தான். மக்கள் பைசா மக்களுக்கு கொடுங்க. இதில் என்ன உங்கள் உழைப்பையா கொடுக்கீங்க? நாங்கள் ஜிஎஸ்டியை கொடுத்தா உடனே கரண்டு பில்லை கொடுக்குறாங்க. உடனே நான் குறைக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஓடி குறைக்க 2000 கொடுத்தேன்னு கரண்டு பில். கரண்ட் இல்லாமல் யாரும் வேணும். இப்போ அம்மியை போட்டு அரைக்கவே கிடையாது. கரண்ட்டை கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டரை கொடுத்தாங்க. எவ்வளோ சிலிண்டர் இல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளோ பூன்னு ஊதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அதை கூட்டிடுதீங்க. எது தேவையோ அதை பூரா கூட்டிடுதீங்க. பிற நான் கூட்டுதேன் ஜிஎஸ்டியை கூட்டுதீங்க. அமெரிக்காவில் 100க்கு 50 ரூபா ஜிஎஸ்டி, 100ல் 50 ரூபா கொடுக்கு. ஜெர்மனியில் 100க்கு 40 ரூபா. நம்ம ரூபாயில் 15 ரூபா மோடி அவர்களுக்கு போகுது, 10 ரூபா ஸ்டாலின் அவர்களுக்கு போகுது. 25 ரூபா, 100க்கு 25 ரூபா கொடுப்ப ஒரு ஆள். இப்போ எவ்வளோ கோடீஸ்வரர் எவ்வளோ கொடுப்பா? அதை வச்சு தானே 1000 2000 கொடுக்கீங்க. எதுக்கு மக்களை சும்மா பைசான்னு எதுக்கு ஏமாத்துறீங்க? பைசா இல்லாமல் யாராவது ஓட்டு போடுதீங்களா? ஒரு மினிஸ்டர் வந்தானா நம்ம வீட்டில் இருக்க அம்மா அணக்கா அப்பா அணக்கா, நம்ம அப்பா வர்றாரு அம்மா வர்றாரு நம்ம அண்ணன் தம்பி வர்றான்னு ஓடி போய் பார்க்கணும். யார் போய் பார்க்க? சசிகலா நேற்று வராங்க, எல்லாம் யூடியூப்பில் போட்டு விட்ருக்காங்க. அது மனசாட்சியே எப்படி இல்லை. அந்த ஜெயலலிதாம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஜெயலலிதாம்மா எம்ஜிஆர் இருக்காங்க, அவங்கள போல இருங்க. எம்ஜிஆர் கேரளாக்காரங்க. அப்போ வந்து நம்ம ஜெயலலிதாம்மா வந்து கர்நாடகாரங்க. அவங்கள போல யாரும் இருந்த கிடையாது. அவங்கள வந்து உள்ளே இருந்தே குழி தோண்டி புதைச்சிட்டு அது எப்படி வெளியில் வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மனசாட்சி கடவுள் சாட்சியே இல்லாமல் போயிட்டு. ஒரு நல்ல மனுஷன் மனசாட்சி கடவுள் சாட்சிக்கு பயப்படணும். நேற்று அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய மாலை ஜெயலலிதாம்மா எடுத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அதே போல் எம்ஜிஆர் வந்து கேரளாக்காரனாலும் படத்தில் நினச்சாலும் மக்களுக்காக ரொம்ப செய்தாங்க. ஜெயலலிதாம்மா 10ஆவது படித்தாங்க, 4 மொழி தெரியும் அவங்களுக்கு. மக்களுக்கு சீருடை கொண்டாந்தாங்க நம்ம காமராஜர் போல். அப்புறம் வந்து கணினி கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் புஸ்தகம் கொடுத்தாங்க, அப்புறம் 2 கிராம் செயின் கொடுத்தாங்க, 2 கிராமோ எவ்வளவோ கொடுத்தாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு தாலிக்கு கொடுத்தாங்க. எவ்வளவோ நல்ல திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஜெயலலிதாம்மா என்றைக்கு போச்சு அன்றைக்கி அதிமுக ரெட்டை இலை 2 இலையை பிரிஞ்சுட்டு பன்னீர் எடப்பாடின்னு வந்து 2 பேர் ரெட்டை இலையை பிரித்து போட்டாங்க. இனிமேல் சசிகலா தலையை கட்டணுன்னு வந்துட முடியும். எனக்கெல்லாம் கடுப்பாச்சு. நேற்று சசிகலா வந்தால் யூடியூப் எடுக்க போனால் என்ன கடுப்பாக இருக்குது தெரியுமா? அந்த சசிகலாம்மாவுக்கு வேலை கொடுத்தேன். என்ன ஒன்றும் கிழிக்க முடியாது. நான் யூடியூப்பர் கிளின்னு கிழிச்சிருவேன். நேரமே தான் பேசுவேன். ஹியூமனிட்டி வேணும். என்னுடைய கட்சி வந்து மனுஷத்தன்மை தான். மனுஷத்தன்மையை தான் நான் பேசுவேன். அந்த அம்மா தான் சசிகலாவுக்கு வேலை கொடுத்தது, ஜெயலலிதா அம்மா. ஏன்னா யூடியூப்பில் என்னெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வெளியில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்ப்பா. யூடியூப் பார்க்கவங்களுக்கு பூரா தெரியும் சசிகலா அம்மா என்ன பண்ணாங்கன்னு. அந்த அம்மா இருக்க இடத்த யாரும் நெருங்க முடியாது. அவங்க தான் அவங்கள வேலைக்கு வச்சாங்க. அவங்கள எப்படி உள்ளே இருந்தே குழி தோண்டி போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணாங்க. காலை வெட்டி வச்சு அவங்க நகையெல்லாம் இது பண்ணி சொத்தை இது பண்ணி பைசா கேட்டு கொடுக்கலன்னு அவங்கள உள்ளே இருந்தே கூட இருந்தே குழி பறிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய சொல்ல விரும்பலை. அது எப்படி மூஞ்சியை காட்டுதாங்கன்னு எனக்கும் தெரியல. சை, அந்த அம்மா ஆத்மா வந்து விடாது. அந்த அம்மா உண்மையிலே யாரும் கொலை பண்ணாங்கன்னா அந்த ஆத்மா வந்து கொலை பண்ண ஆத்மா வந்து விடாது. யார் பண்ணாங்களோ அவங்கள வச்சு செய்யும். சாமி சத்தியம் சொல்லும். கடுவாக இருக்காக்கா அவ்வளோ பெரிய வாழை, அவ்வளோ பெரிய மதிப்பு. சாதாரண மனுஷன் ஒரு கொலை ஏதாவது பண்ணான்னா அவனை அந்த இதான பெரிய இடத்துல உள்ளவங்க பண்ணால் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பெரிய மாலை. என்ன மாலை! ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்னு தெரியும். ஐயோ பாவம், சினிமாலே நடிச்சிருந்தாலே நல்லாயிருக்கும். எம்ஜிஆர் கூட அழகாக நடித்து எவ்வளவோ கோடிக்கணக்கில் ஜெயிச்சு இந்த அரசியல் போய் தான் உயிர் போயிட்டு. அழகாக அந்த அம்மா 100 வயசு வரைக்கும் நல்ல சினிமா துறையிலே இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் கூட கடைசியில் எம்ஜிஆர் கூடயே போயிட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்கத்தில் பிதைச்சிட்டாங்க. பாவமாக இருக்குது. அது எப்படி ஒரு கூட இருந்து குளிக்க தூங்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. யாருனாலும் ஃப்ரெண்டுக்காக உயிரை தான் கொடுப்பாங்க. இதே ஃப்ரெண்டை உயிரே எடுக்கிறத இங்கே தான் பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாலும் சொல்லாமே இருக்க முடியல எனக்கு. அது ஜெயலலிதா அம்மா ஆவியே பார்த்துக்கூடாது. அந்த ஆவிக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்படி சசி துரோகம் பண்ணிச்சுன்னா ஜெயலலிதா ஆவியை வச்சு செய்யும்.
ஆலங்குளம் அருகே பண தொழிலாளர் மீது துப்பாக்கிச்சூடு குறித்து சிபிஐ விசாரணை. நேற்று அப்பா யூடியூப்பில் என்ன வரவேற்பு, பெரிய ஆள் ஏறுற மாலை காரு. அப்போ சாதாரண ஒருத்தன் குளிக்கிறதுக்கு பெரிய கடை வைப்பாங்களாம். அது தப்பில்லை, மினிஸ்டரை பிடிச்சி உள்ளே போடணும். அப்போ சாதாரண ஒருத்தன் ஒரு பாட்டில் எடுத்து விற்றாமன்னா அவனை தூக்கி உள்ளே போடுவாங்களாம். அப்போ என்ன நீதி? குடியை பூரா நிப்பாட்ட வேண்டியது தானே. முகேஷ் ஸ்டார்லேயே இருக்குது, அவங்கள குடியை பற்றி படிங்க முதல்ல. அப்புறம் மோடியும் குடியை பற்றி படிங்க. குடிக்கிறனால வயிறு அவியும். குடிக்கார வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்க முடியாது. குடிக்க முன்னால் தங்கமே பொண்ணேன்னு பேசுவான். குடித்த பிறகு ஏற்றி அப்படியே அந்த மலை இந்த மலை அவண்டை எப்படி கொடுமைப்படுத்தா தெரியுமா? நானே கண்ணால் பார்த்துருக்கேன். குடிக்க முன்னால் பொண்டாட்டியை தங்கமே பொண்ணு கண்ணே மணியேன்னு கொஞ்சுவான். குடித்த பிறகு தேமாவில் அந்த மலை அவனை வெளியே சொல்லே கேவலமாக இருக்க அவண்டை குடிகாரன்ட்ட வாழ்ந்தால் தெரியும். இந்த குடியில் ஒரு போதைப் பொருள் இருக்குது. அது வயிற்றில் குடலை அவிச்சிரும். சிறுகுடல் பெருகுடலை திங்காது. பெருகுடல் சிறுகுடலை திங்கும் குடித்தா. அந்த குடியை நிப்பாட்டினானே. பெரிய மினிஸ்டர் வராங்க. மினிஸ்டர் அறிவாளியாக இருக்கணும். வெளிநாட்டிலலாம் அறிவை வச்சு சண்டை போடுதானுவான். அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட சண்டை போடுதான். நான் தான் பெரியவன் அவன் திங்கிறதுக்கு இல்லாமல் இருக்கா. அவனு கொளுத்து போய் சண்டை போடுதான். படித்த பயலுக இருக்கானுங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப்பாக இருக்கான்னு அவனுக்குலாம் எவ்வளோ திமிரு. ஆஸ்திரேலியா ஈரான் அவனெல்லாம் நல்லா வசதியாக இருக்கான்னு பீராங்கியை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பீராங்கி போட அடுத்த வீட்டில் கொண்டு போடுதான் முட்டா பயலுக. இங்கேனா எத்தனை ஏழைகள் இருக்குது. ஏழை எளிய மக்கள் அது குடிக்க வச்சு குடியை கெடுத்து குடிச்சிட்டு பூரா அந்த பாப்பாங்குளத்தில் கிழக்கத்தான் கொண்டு போடுதான். கிழக்க துப்பாக்குடிக்கிட்ட ஒரு குடி என்றைக்கு நிப்பாடுதான் அன்றைக்கி தான் உலகம் இந்த ஊர் மக்கள் நிம்மானுக்கும். ஒரு நாளைக்கு 1000 பாட்டிலு. என்னத்துக்கு பொண்டாட்டி என்ன செய்வா? பிள்ளைக்கு சோத்தை போடுவாளா என்னத்தை போடுவாளா? சின்ன பாட்டிலு 200 பெரிய பாட்டிலு 1000 அதை நிப்பாட்டினானே. சோறு எல்லாம் பட்டியாக கிடக்கு. பொண்டாட்டி பட்டினி, பிள்ளைகள் பட்டினி, எப்படி படிக்க வைக்க முடியும்? அப்பனை பார்த்து பிள்ளையும் குடிக்கும். அந்த குடியை நிப்பாட்ட மாட்டேக்கான். அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடு. பீடியை குடித்தா கேன்சர் வரும். மசில் கேன்சர், பிளட் கேன்சர் வரும். ரச கேன்சர் அவனை மட்டும் கொல்லும். ரத்த கேன்சர், வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் இருக்குது. பீடியை குடித்து பூரா சிவப்பு அணுக்கள் இருந்தால் ரத்த வாந்தி எடுத்து சாவான். கல்யாணம் முடித்தா பொண்டாட்டிகிட்ட தாம்பத்தியம் வர வச்சா அவளுக்கு வரும், பிள்ளைக்கு வரும். இப்போ குடி, பீடி, சீரட்டு குடி, அதில் என்ன வருமானம்? அந்த பீடி சீரட்டு குடிக்கிறதுனால கேன்சர் வரும், ரத்த கேன்சரு. சின்ன பிள்ளை கூட ஸ்கூலில் படிக்க பிள்ளை கூட பீடி குடிக்கும். எங்கள் அப்பனே டீச்சர், அவரே பீடியை குடித்து செத்தார். பீடி கேன்சரு, பிளட் கேன்சர் வரும். பிறந்த பிள்ளைக்கு கேன்சரு, பொண்டாட்டிக்கு கேன்சரு. ஏன் அந்த பீடியை ஒழிச்சானே. இந்த அம்மா உணகம் வச்சாங்க 30 ரூபாய்க்கு அழகா. அந்த பதநீரை விற்கலாம். ஒரு 30 ரூபா அம்மா சாப்பாடு கணக்காக விற்கலாம். கவர்மெண்ட்டுக்கு படைக்கணுன்னா எத்தனை பழப்பு. இந்த குடி இப்போ தேர்தல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு குடி. தேர்தல் வர்றதுக்கு ஒரு குடி. குடிகாரன் குடிப்பான், ஆடுவான். அதுக்கப்புறம் உள்ள குடி. மினிஸ்டர் கூட சிலவங்க குடிச்சிட்டு ஆடுதாங்களோ. இது என்ன உலகம்? குடிகாரன்னு சொன்னால் அது குடிக்கக்கூடிய காரணம் குடிகாரன். என்றைக்கு இந்த குடியை ஒழிக்கி பீடி சீரட்டு கெட்ட பழக்கங்கள் என்றைக்கு குடிதான் அன்றைக்கி தான் நாடு உழுப்பணும். பெத்த பிள்ளை, சின்ன பிள்ளை, பொட்டை பிள்ளைகளும் குடிக்கும். மானங்கட்ட பிள்ளைகளும் காலேஜில் பொம்பளை பிள்ளைகளும் குடிக்கும். ஆம்பளை போய் குடிக்காதுன்னா பொம்பளை பிள்ளைகளும் குடிக்கும். பீடி சீரட்டு குடிக்கும். அப்போ என்ன கலாச்சாரம்? ஒரு மானங்கட்ட கலாச்சாரம். லீவ் டுகெதர், எவனாலும் கட்டிக்கலாம். வெளிநாட்டு கல்ச்சர் ஆகிட்டு எவ்வளோ நாசம். நாடு மோசமாக போயிட்டு எவனாலும் கல்யாணம் பிடிக்கும். எவனாலும் கல்யாணம் பிடிக்கல. லீவ் டுகெதராக எந்த மானங்கட்டவே லீவ் டுகெதர் கொண்டு வந்தான்னு தெரியல. இந்திய நாட்டு கல்ச்சரே கெட்டு போச்சு. வெளிநாட்டு கல்ச்சர் நியூஸை வாசிக்கல எப்படி இருக்குது? எவ்வளோ இது இருக்குது. ஒரு இது இல்லை. என்றைக்கு இந்த குடி, பீடி, சீரட்டை நான் பயப்பட மாட்டேன். யூடியூப்னு எல்லோரும் பார்க்கட்டும். என்றைக்கு இந்த பீடி சீரட்டு தேவடியா குடி கூட இருக்குது. 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மும்பை, டெல்லி. நான் டீச்சர் வேலை பார்த்தேன். பாப்புலேஷன் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தேவடியா குடி அங்கே இருக்குது. அப்போ எய்ட்ஸ்னு வரத்தான் செய்யும். மும்பை, டெல்லி, கல்கட்டா, சென்னை 4 இடத்துல இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு அழியக்கூடியது. இதை வச்சு கவர்மெண்ட்டு அரசாங்கம் சம்பாத்தியம் பண்ணி என்னதுக்கு? நல்ல காரியங்கள் பண்ணுங்கள். ஒரு சாப்பாடு போடுங்க, கூல்ட்ரிங்க் கொடுங்க. அந்த கல்லுக்கு பதிலாக கூல்ட்ரிங்க் விற்க முடியாதா? லெமன் ஜூஸு கவர்மெண்ட் ஆரம்பிங்க. கூல்ட்ரிங்க் கொடுக்கலாம், பழ ஜூஸ் கொடுக்கலாம். அரிசி எல்லாம் கொள்முதலில் குறைய விலைக்கு ஏழைகள் கொடுக்கலாம். ரேசி 15 கிலோ அரிசி கொடுத்தா காணுமா? விலைவாசியை கூட்டிகிட்டு காணாது. ஏழை எளிய மக்களுக்காக பீடி சீரட்டை குடித்தா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கமலஹாசன் படம் இருக்கும், அந்த சிவாஜி படம் இருக்கும். அதில் சீரட்டெல்லாம் குடித்து ரத்தம் வந்து எடுத்து சாவாங்க. இந்த பீடி சீரட்டு குடி என்றைக்கு அது நிப்பாடுதோ அன்றைக்கி தான் நாடு உருப்படியாக இருக்கும். இந்த குடியை குடிச்சிட்டு எத்தனை பிள்ளைகள் எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது தெரியுமா? தயவு செய்து பாருங்கள். 85 மேற்பட்டவரை மாற்றுத்திறனாளி இன்று முதல் வீடு தேடி தகவல் வாக்குப்பதிப்பு. நெல்லை யார் பீடி சீரட்டு எல்லாத்தையும் நிப்பாடுதோ அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. நெல்லை மாவட்டத்தில் 4 சட்டத்தொகுதிகள் கூடுதல் வாக்குப்பதிவு
இருந்து எதுக்கு நல்லவங்களுக்கு கொடுங்க, கெட்டதை ஒழிக்கவங்களுக்கு கொடுங்க, நல்லதை வளர்க்கவங்களுக்கு கொடுங்க. பலத்தை போலீஸ் பாதுகாட்ட அனுப்பி வைப்பு. தொடர்ச்சி பரம்பரை ரத்து செய்ய விஜய் ஒரு நாள் பரம்பரை ஒரு நாள் விடுது. தொடர் மாற்றங்களை செய்யும் தேர்தல் ஆணையம் உள்துறை செயலாளர் திரு ரவிக்குமார் மாற்றம். சென்னை திருச்சி விமானத்தில் உதயகிரி எடப்பாடி அருகே இருக்கை ஒதுக்கியால் பரபரவு. இரட்டை இலைக்கு ஓட்டுக்கோடு எசன்ஸ் டெபாசிட் இலக்கம் வைத்தால் தொகுதியை மாற்றினார் நயினார். ராம்தாஸ் அன்புமணி ஆதரவாக அதிரடி. நீங்கள் மிரட்டப்பட்ட ஆவேசம். 2 தொகுதியிலும் போட்டியிடுவாங்க. தேர்தல் முடிஞ்சதும் போயிடுவாங்க. நிறுத்தச் செல்லும் நெல்லுக்கு ஊக்கத்தொகை நிறுத்தச் செல்லும் ஒன்றிய அரசு கண்டித்து பேசாத எடப்பாடி. அண்ணன் தம்பி சண்டை முடிஞ்சிருச்சாம அதான் ஒன்றா பிரச்சாரம் செஞ்சாங்களாம். அதிமுக பணப்பட்டு வாட அடித்து கொடுத்த அதனா வேட்பாளர். மக்களுக்கு எடப்பாடி துரோகம் செஞ்சிட கூடாதுன்னு தான் அரசியலுக்கு வந்தேன். சசிகலா ஆவேசம். இப்போ எடப்பாடி துரோகம் பண்ணுவாளாம், இவ துரோகமே பண்ணலை, ரொம்ப உத்தமி. சரியா? ஜனநாயக படத்தை லீக் செய்தது ஆத்மாவா? மோடி சென்னை மாதிரி ஐபிஎஸ் படிச்சுட்டு பக்கடை போடுறாரு. எனக்கு கூட ஏரியாவுகளை 4 பேர் கை காட்டுவாங்கனுங்க. கொளத்தூரில் சொல்லுதார். தேர்தல் முடிஞ்சதும் இதே மாதிரி தான் மடித்து கொடுப்பாரு. பொட்டனை முடித்து கொடுப்பாராம். ஷூட்டிங் நடக்கிற அன்னைக்கு மட்டும் கூட்டமாக வரானுங்க, மற்ற அன்னைக்கு ஒருத்தனையும் காணலையே. கரெக்டு. கலெக்ஷனுக்கு முன்னாடியே தற்சேர்த்த விட்டுருட்டானுங்க. மூஞ்ச காட்டிக்காக தான் வேட்பாளர் யாருன்னு தெரியும், முகத்தையே காட்ட வந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேச ஒன்றிய அமைச்சர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களை அரசு குற்றவாளி கொண்டில் நிற்கிறது. பாலியல் குற்றங்களை அறுக்க முடியுமா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சவால். சாக்கடை என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. சிவகங்கையில் நடந்து சென்று வாக்கு சேர்த்து செல்ஃபி எடுத்த மக்கள் உற்சாகம். பாரத அரசு அமைக்க கள்ள ஓட்டு வாலிபர் கைது. தலைவரை போல ஒரு நாள் பிரச்சாரம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க விசில் வேட்பாளரை பற்றி சொல்லிவிட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக உள்ளது. விஜய் சைக்கிள் ஓட்டியது கேலி கூத்தான விஷயம். எல்லோரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது. கரெக்ட். இட்லிக்கு குடல் குழம்பு ஒரு செம்பு கம்பங்கள் குடிக்க மொத்த ஸ்டோரியும் காலி பண்ண வேண்டியிருக்கு. முகம் தெரியாத ஹீரோக்களை கௌரவிக்கும் படம் மிஸ்டர் எக்ஸ். மாதவிடாய் குறித்து சர்ச்சை கருத்து. ஸ்ரீலீலா மீது கடும் தாக்குதல். சாக்ஷி அகர்வாலின் கேர்த்துக்கூடம். TN 2026 பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி. சென்னை அணி முதல் வெற்றியில் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அதிமுக கழக தலைவராக டெல்லி பாரதிய ஜனதா தான் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு. ஈரான் போரால் பாதிப்பு 13,000 வீரர்களை சவுதிக்கு அனுப்பியது பாகிஸ்தான். ICUவில் வானதி. நானே உர விழிப்புணர்ச்சி பிரசாரம். ஐயப்ப தலைவர் திலீப் தங்கனி தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி ராகுல் சந்தித்து பேச்சு. உடல் நலத்தை விசாரித்தார் முதல்வர். இலங்கையில் முதியோர் எண்ணிக்கை 18% உயர்வு. ஆட்டோவில் 2 திட்ட வெற்றி. பூமிக்கு திரும்பிய நாசா வீரர் குழு. வெளியுறவு செயலாளர் தகவல். இந்தியா அமெரிக்கா இடையே சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு. LPG ஏற்றுமதி குறித்து ஆய்வு. விமானப்படை தளபதி பயணம். மேற்கு வங்காளத்தில் குண்டர்களும் ஊடுருவக்காரர்களும் ஆட்சி செய்கிறார்கள். யார் இந்த அமீர் சித்ரியா? ஒன்றிய இலங்கை முதியவர் எண்ணிக்கை 17. ஒன்றிய அரசு அதிரடி அறிவிப்பு. டீசல் விலை ஏற்றுமதி லிட்டருக்கு ₹55.50 உயர்வு. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முதல் பக்க தொடர்ச்சி. ஹர்முஸ் சந்தியை திறக்க தொடங்கிவிட்டோம். ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மறுப்பு. லெபனானில் போரை நிறுத்த இஸ்ரேல் மறுப்பு. அப்போ இன்னும் சாவுங்க சண்டை போட்டு. எண்ணெய் வாங்க எங்கள்கிட்ட வாங்க அதிபர் ட்ரம்ப் அழைக்கிறார். அதான் இந்த ட்ரம்ப் திருந்தே வந்துக்காரு. அதை நாசம் வாக்கிடுவாங்க. உலக புகார் வந்து உலகமே அழிவு.
திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் திருத்த முடியாது. தண்ணி